பகல் முழுவதும் மேகத்தூணாக மூடியிருப்பார். இரவு முழுவதும் நெருப்பு தூணாக மூடியிருப்பார். எப்பொழுதெல்லாம் அந்த மேகத்தூண் பகலிலே எழுகிறதோ அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள். எப்பொழுது அந்த மேகத்தூண் எழாமல் இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள். இப்படி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இரவு முழுவதும் நெருப்பு தூணாகவும் பகல் முழுவதும் மேகத்தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினார். அதற்கு ஆண்டவர் மோசே வழியாக ஒரு திருத்துவத்தை ஏற்படுத்தினார். கடவுள் நம்மோடு கொண்டிருந்த உடன்படிக்கை, நானே உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். அந்த வாக்குறுதியினுடைய ஆழம், அந்த வாக்குறுதியினுடைய தெளிவை ஆண்டவர் மக்களோடு, இந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து அவர் நிறைவேற்றினார். அவர் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறுவது கிடையாது. நாமும் அந்த ஆண்டவருடைய அன்பு மக்களாக வாழ வேண்டும் என்றால் அவரிடம் நாம் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பல வகையிலே பல நேரங்களிலே ஆண்டவரோடு நாம் பல வாக்குறுதிகளை ஏற்படுத்தி இருப்போம். எனக்கு நீங்கள் இதை செய்தீர் என்றால் உமக்கு நான் இதை செய்கிறேன் என்று மிகவும் எளிதான ஒன்றை சொல்லி இருப்போம், அதையும் செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவரோடு இருக்கவும், அவரை அன்பு செய்யவும், அவரை மகிமைப்படுத்தவுமே. அதை நாம் செய்கின்ற தோறும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். நற்செய்தி வாசகத்திலே விண்ணரசு என்பது கடலிலே வீசப்படும் மலைக்கு ஒப்பாகும். கடலில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அதை இழுத்து கொண்டு வரும். கரையிலே அமர்ந்து நல்லவற்றை கூடையில் எடுத்து வைப்பார்கள், தீயவற்றை தூக்கி எறிந்து விடுவார்கள், சூளையிலே தள்ளி விடுவார்கள், நெருப்பிலே போட்டு விடுவார்கள். இறையாட்சி அப்படி இருக்கும் என்றே சொல்லிவிட்டு அந்த ஓமையினுடைய விளக்கத்தை சொல்லுகிறான். இறுதி நாளிலே வான தூதர்கள் வந்து நல்லவரையும் கெட்டவரையும் பிரித்தெடுப்பார்கள் என்ற செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லவர் இயேசு கிறிஸ்துனுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழுவது மட்டுமல்ல, அதை செயல்படுத்த வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், நல்லவர்கள். தீயவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பினைகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து தனக்கும் நல்லது செய்யாமல் மற்றவருக்கும் நல்லது செய்யாமல் மற்றவர்களுக்கு தீமை செய்து தீயோனுடைய ஆட்சியை பரப்புகின்றவர்களே தீயவர்களே ஆவார்கள். இவர்கள் நெருப்புக்கு செல்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்கள் விண்ணரசுக்கு செல்வார்கள். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஒருபொழுதும் புறம்பே தள்ளிவிடுவது கிடையாது. ஆனால் அவர் காலம் தாழ்த்துகிறார். நாம் மனம் மாறி வரமாட்டோமா, அவரிடம் திரும்பி வரமாட்டோமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு தேவையான ஆசிரியை கேட்போம். தாயாம் திருச்சபை என்று லோயலா நகர் இன்னாசியாரை நினைவு கூறுகிறார்.